தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே. என்னாருயிரிற் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியே. அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே. அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே. தெள்ளாரமுதாகி உள்ளண்ணி நிற்கும் அருட்பெரும் ஜோதியே. நின்னாசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே அருட்பெரும் ஜோதியே. அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு நேரம் நிறைய அன்பர்கள் வள்ளலாருடைய கருத்துக்களை கேட்டு செவிமடுத்து பல பேர் சென்றுள்ளார்கள். புதியவர்கள் இப்பொழுது வந்துள்ளீர்கள். உங்களுக்கெல்லாம் அல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நல்ல அருளையும் ஆற்றலையும் கொடுத்து வாழ்வாங்க வாழ வைக்க வேண்டும். இந்த பிறவியிலே வரக்கூடிய துன்பங்களெல்லாம் நீங்கி இன்பமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டுமாறு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டி விண்ணப்பம் செய்து வணங்கிக் கொள்கிறேன். நாம் எல்லாரும் அறியாதவர்கள், புரியாதவர்கள், தெரியாதவர்கள். ஏனென்றால் நம்மை படைத்த ஆண்டவன் யார் என்பதே நமக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம ஆண்டவர் இருக்கிறார் என்று தெரியும், ஆனால் அவர் யார் என்பது தெரியாது. அவரை பார்க்கவும் முடியவில்லை. ஏன்னா எப்பவுமே ஒரு தகப்பனை பார்க்கணுன்னா எவ்வளோ பெருமை இல்லையா? ஆனால் நம்மெல்லாம் தகப்பன் தெரியாத குழந்தைகளாக இருக்கின்றோம். தகப்பன் யார் என்பதை வள்ளலார் சொல்லிட்டார். நமக்கெல்லாம் தகப்பன் யாருன்னு வள்ளலார் சொல்லிட்டார். ஆனால் அவர் பார்த்துட்டாரு, நம்மளால் பார்க்க முடியல. அதான் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேறுபட்ட விஷயங்கள். இந்த உலகத்தை இயக்கக்கூடிய, அண்டத்தை இயக்கக்கூடிய, உயிர்களை இயக்கக்கூடிய நம்மையெல்லாம் படைத்த இறைவன் யார் என்பதை வள்ளல் பெருமான் கண்டுகொண்டார். அவர் கண்டுகொண்ட கடவுளை நாமும் காண வேண்டும். நமக்கும் அந்த ஆண்டவருடைய சுயரூபத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான் நமக்கெல்லாம் அந்த ஆண்டவரை பற்றி மிக தெளிவாக, ஆணித்தரமாக, அழுத்தம் திருத்தமாக அந்த கடவுளை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். புறத்திலே பார்க்கக்கூடிய கடவுளை நாமெல்லாம் அகத்திலே பார்க்க வேண்டும். அவர் அகத்திலே பார்த்த கடவுளை புறத்திலே வைத்துள்ளார். நாமெல்லாம் இப்பொழுது புறத்திலே பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். எந்த கடவுளை? வள்ளலார் அகத்தில் பார்த்த கடவுளை புறத்தில் வைத்துள்ளார். புறத்தில் வைத்துள்ள கடவுளை நாம் பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? வாழ்நாள புறத்திலே பார்த்து கொண்டிருக்க கூடாது. அவர் பார்த்த வண்ணம் அகத்திலே அந்த கடவுளை பார்க்க வேண்டும். புறத்தில் எவ்வளவு காலம் பார்த்திருந்தாலும் கடவுள் புறமாகத்தான் இருப்பார். அகத்தில் பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது.
ஆனால் இந்த உடம்பை 4 பகுதிகளாக வள்ளலார் பிரித்து சொல்கிறார். ஒன்று அகம், அகப்புறம், இன்னொன்று புறம், புறப்புறம். இல்லைங்களா? இந்த உடம்பில் 4 பகுதிகளாக பிரித்து 4 பகுதிகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து பின்னப்பட்டது தான் இந்த உடம்பு. நம்முடைய உடம்பு 4 பகுதிகள். அதிலே அகம் என்றும் அகப்புறம் என்றும் புறம் என்றும் புறப்புறம் என்றும் பிரித்து வைத்திருக்கிறது. இந்த 4 பாகங்களை ஒன்றோடு ஒன்று இணைப்பதற்குண்டான வழிமுறைகளை காட்ட வந்தவர் தான் வள்ளலார். இப்போ இந்த உடம்பு ஒன்று தான். அந்த உடம்புக்குள்ள 4 பகுதிகள் இருக்குது. 4 பகுதிகளும் தனித்தனியாக இயங்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த இயக்கத்திற்கு எனர்ஜி, ஆற்றல், அருளை கொடுப்பது ஒருத்தர் தான். புரியுதுங்களா? உடம்பு 4 பகுதிகளாக இருக்கிறது. 4 பகுதிகளும் 4 விதமான இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 4 பகுதிகளுக்கும் இயக்கத்திற்கு மூல காரணமாக இருப்பது ஒன்றே ஒன்று தான். அதுக்கு பேர் தான் கடவுள். கடவுள் இல்லை என்றால் ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லை என்றால் ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லை என்றால் கரணங்கள் இல்லை, கரணங்கள் இல்லை என்றால் இந்திரியங்கள் இல்லை. ஒன்றோடொன்று இணைப்பு பின்னப்பட்டது. இது எங்கே பின்னப்படுது? தாயினுடைய கருவறையில் பின்னப்படுது. டார்க் பிளாக் ரூம், நான் பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். நாம் இந்த உடம்பை பின்னப்பட்ட இடம் தாயினுடைய கருவறை. அது பேர் டார்க் பிளாக் ரூம். இருட்டறையில் தான் நம்ம இந்த 4 பகுதிகளை ஒன்றோடு ஒன்று இணைக்கிறது. நமக்கு வெளிச்சம் இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது, இல்லையா? ஆனால் கடவுள் இந்த இருட்டறையில் தான் ஒன்றோடு ஒன்று இணைக்கிறதுக்கு உண்டான சட்டத்தை உருவாக்கியிருக்காரு. இது மட்டுமல்ல, ஒரு தாவரம் கூட மேலே போட்டிங்கன்னா விளையாது, முளைக்காது. அதை உள்ளே போய் மண்ணை மூடி அந்த இருட்டில் தான் இந்த 5 பூத கலவைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அதிலிருந்து உயிர் தோன்றி வெளியே என்ன வருது? முளைப்பு வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் நீ வெளியே போட்ட விதை என்ன பண்ணும்? காஞ்சி போயிடும், அது உயிர் தோன்றாது. எல்லா உயிர்களுமே இருட்டறையில் தான் உருவாக்கப்படுது, இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மனிதனுக்கு மட்டும்தான் உயர்ந்த அறிவு என்பது இறைவனால் கொடுக்கப்படுது. மற்ற ஜீவராசிகளுக்கு உயர்ந்த அறிவு கிடையாது. அப்போ நம்ம இந்த பிறவியில் என்ன பண்ணுறோம்? இறைவனை தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். இறைவனை தெரியாமல், இறைவனை அறியாமல் உங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்காது. அதனால தான் வள்ளலார் என்ன சொன்னார்? லாபத்துக்கு ஒரு பேர் வச்சார். என்ன லாபம்? ஆன்ம லாபம்னு பேர் வச்சார். அப்போ அந்த ஆன்ம லாபத்தின் மூலமாகத்தான் நான் மற்ற லாபங்களெல்லாம் அடைய முடியும். லாபம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எதுக்குமே லாபம் வேணுமில்ல. அப்போ நம்ம எங்கே போனாலும் ஏதோ ஒரு லாபத்தை கருதி தான் போகிறோம். லாபம் இல்லைன்னா அங்கே போகிறதுக்கு மனசு வராது. அப்போ நீங்கள் வடலூருக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் தேவை. நீங்கள் வீட்டுக்கு போனோடனே ஒரு மாற்றம் ஏற்படணும். இங்கே வந்தாச்சு, எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலே ஜோதிடர்சன் காட்ட போகிறாங்க, எல்லாம் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு போட வீட்டுக்கு போகிறீங்க. கையெடுத்து கும்பிட்டு, இறைவா உங்களை நம்பி தான் வந்திருக்கோம், எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை மன்னித்து ஏதோ ஒரு நல்வழி காட்டுன்னு ஒரு மூடிய ஏதோ ஒன்று கும்பிடுறீங்க. அதுக்குண்டான பலன் கிடைக்கும், அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அதை வள்ளலார் சொல்லுவார். என்ன சொல்கிறாரு? எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்தருள் அருட்பெருஞ்சோதி. நீங்கள் எப்படி எந்த கோணத்தில் எப்படி வேண்டினாலும் உங்கள் வேண்டுதலுக்கு தகுந்த லாபம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார். மற்றவங்களாம் வெறுங்கையோடு அனுப்பிச்சிடுவாங்க. வந்த இடத்துல எதுவுமே விட்டியாக போகக்கூடாது. இங்கே வந்தீங்கன்னா ஏதோ ஒரு பிஸ்கட் காப்பியாவது கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். சும்மா உட்கார வச்சு வாய்க்கிலேயே பேசிட்டு ஒன்றுமே தண்ணி கூட கொடுக்கலன்னா அனுப்புனா எப்படி இருக்கும்? கஷ்டம் தானே. அப்போ வந்த இடத்துல ஏதாவது ஒன்று கொடுக்கணும், நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும். அப்போ வடலூருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன வாங்கணும்? அருள் வாங்கணும் தான். ஆனால் அருள் கிடைக்குமா? கஷ்டம். முதல் உங்களுடைய வறுமையை தீர்ப்பதற்கு பொருள் வேணும்.
இல்லையா? ஏன்னா அந்த உலகம் வர பொருள் நிறைந்த உலகம். பொருளிலே உலகம் இருப்பதாதலினால் பிறரிடம் சென்று நான் மறுவதற்கு பயந்தேன்னு வள்ளலார். ஏன்னா அவருக்கு பொருள் தேவையில்லை, அவர் கருவறையிலே அருளை பெற்றவர், தாயினுடைய கருவறையிலே அருளை பெற்றவர் வள்ளலார். நமக்குலாம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கா? இல்லை. கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் வசதியும் உருவாக்குவதற்காகத்தான் வள்ளலார் நமக்கு வழிகாட்டியிருக்கார். ஒன்று நூல் வடிவில் காட்டியிருக்காரு, இன்னொன்று தர்மசாலை வழியில் காட்டியிருக்காரு, இன்னொன்று ஞானசபை வழியில் காட்டியிருக்காரு, இன்னொன்று சித்தி வளாக திருமாளியில் காட்டியிருக்காரு. 4 வழி காட்டியிருக்காரா? ஒன்று நூல் வடிவம், இன்னொன்று சாலை வடிவம், இன்னொன்று சபை வடிவம், இன்னொன்று சித்தி விளாக வடிவம். இல்லையா? 4 வெளிப்புற தோற்றங்களை வைத்து இந்த வழியில் தான் நான் வந்தேன், இந்த வழியில் தான் நீங்கள் வரணும்னு நமக்கு காட்டியிருக்காரு. அப்போ நம்ம எந்த வழியில் உள்ள போகணும்? சாலை வழியில் போகணும். அதுக்கு பேர் தான் சாலை. சாலைன்னா என்ன? வழி. சாலைன்னா வழி தானே. அதுக்கு பேர் என்ன? தர்மசாலைன்னு போட்டார் அவ்வளோதான். தர்மசாலைன்னா என்ன? பிறருக்கு உதவி செய்வதுக்கு பேர் தர்மசாலை. பிறருக்கு உதவி செய்வது. அப்போ பிறர்னா யாரு? இருக்கிறவங்களா இல்லாதவங்களா? இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது தான் தர்மசாலையினுடைய அடிப்படை உண்மை. இருக்கிறவங்களுக்கு செய்வது அல்ல. இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் செய்ய வேண்டும், இல்லாதவர்கள் இருப்பவர்களிடம் பெற வேண்டும். பாருங்க எப்படி சுழற்சி கொண்டு வராரு. இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவர்கள் இருப்பவர்களிடம் பெறணும். எவ்வளோ துணிச்சலான வழிமுறை இல்லை? நீ சம்பாரித்து வச்சிருந்தாலும் செத்து போயிடுவே, நீ வாங்காமல் இருந்தாலும் செத்து போயிடுவே. நீ கொடுத்து அருளை வாங்கு, நீ பெற்று அருளை வாங்கு. ஏன்னா இல்லாதவனை போய் கொடுக்குன்னா எப்படி கொடுப்பான்? ஏன்னா இவங்கெல்லாம் கொள்ளையடிச்சு தானே வச்சுருக்கானுங்க. அப்போ கொள்ளையடித்தவன்லாம் யார்? இல்லாதவன் தான். இல்லாதவங்கிட்ட அடித்தது தான் கொள்ளை. இங்கே எப்படி கொண்டாடுறாரு அந்த மூடை, அந்த ரூட்டை வள்ளலார். நீங்கள் பார்த்தா ஏதோ ஜீவகாரணி சோறு போட்டால் அருள் கிடைக்காது அல்ல. ஏன் நீ சோறு போடணும்? ஏன் உதவி பண்ணணும்? ஏன் நீ உதவி வாங்கணும்? பொது உரிமை. இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது, எல்லோருக்கும் பொதுவான படைப்பு. இந்த பொதுவான படைப்பில் இருந்த வாழ்ந்த மக்கள் ஜாதி சமய மத ஈடுபாட்டினால் இருப்பவர்கள் இல்லாதவர்களை அடித்து உதைத்து அவர்களை மடக்கி உழைப்பை உறிஞ்சி வசதி அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு இவங்க கம்யூனிஸ்ட் அதெல்லாம் ஏதாவது பேசுகிறாங்க. இது அன்னைக்கே சொல்லிட்டார் 1867க்கு முன்னாடி. நீ ஏன் வசதி அடைஞ்சிருக்க? மற்றவருடைய உழைப்பை உறிஞ்சதனால் உனக்கு வசதி. மற்றவர்கள் உறிஞ்சப்பட்டவர்கள் யார்? அவங்கெல்லாம் ஏழைகள். ஏழைகளிட்டிருந்து நீ பிடிக்கிறதுனால நீ பணக்காரன். அவன் ஏழையை உழைச்சி கொடுத்ததுனால அவன் ஏழை. அதனால தான் வள்ளலார் என்ன பண்ணார்? தர்மசாலை என்பது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். இது இல்லாதவன் கொடுக்கறது இல்லைங்க. இருப்பவர்கள் அவரவர்களால் முடிந்த உதவியை செய்து அதனால் வரக்கூடிய ஆன்ம லாபத்தை பாகம் செய்து கொள்ளுங்கன்னு எழுதுறாரு. புரியுதுங்களா? இருப்பவர்கள் தர்மசாலையில் அவர்களால் முடிந்ததை கொடுத்து அதனால் வரக்கூடிய ஆன்ம லாபத்தை பாகம் செய்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் கொடுங்க. சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்போ வள்ளலார் தர்மசாலை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா ஏன் தர்மசாலை ஆரம்பிச்சாரு? ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், சமத்துவத்தை உருவாக்கணும். ஏன்னா இங்கே இந்த ஜாதி சமய மதம் இனத்தினால தான் என்னாச்சு? ஏற்றத்தாழ்வு உருவானது.
ஏன் உருவாச்சு ஏற்றத்தாழ்வு? இல்லாதவனை சுரண்டி சேர்த்த பணம் தான் இருக்கிறவன். அவங்ககிட்ட தானாக பணம் வருமா? குழந்தை பிறந்த உடனே பணம் வருதா? அப்போ எப்படி வந்தது? மற்றவர்களுடைய உழைப்பை உறிஞ்சி வாழ்வதால் வந்தது தான் பணம், பொருள், வீடு, பங்களா, தோட்டம், துறவு எதுவாக இருந்தாலும். அதனால தான் வள்ளலார் வந்து என்ன பண்ணார்? முதல் நீ கடவுளுடைய அருளை பெற வேண்டுமானால், கடவுளுடைய தொடர்பை நீங்கள் பெற வேண்டுமானால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜீவகாருண்யத்தில் கையில் எடுங்கடான்னு. ஜீவகாருண்யத்தை முதல்ல கையில் பிடிச்சுங்க. வேற எந்த வழியாலும் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? அப்போ வள்ளலார் என்ன பண்ணாரு? வழியை சொன்னார். இறைவனை தொடர்பு கொள்வதற்கு வழிதான் தர்மசாலை. இந்த தர்மசாலை என்பது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்குது? இதான நமக்கு வேணும். இப்போ சார் இருக்கிறவங்கனாலும் கொட்டிட்டான், இல்லாதவன் வந்து சாப்பிட்டான். அப்போ இங்கே என்ன நடக்குது? இது ரெண்டுக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குது? பேலன்ஸ். வள்ளலார் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள்னு சொல்லிட்டார். மோட்ச வீட்டின் திறவுகோள், மோட்சன்ற ஒரு இடம் இருக்குது, வீடு இருக்குது, கோட்டை இருக்குது. அந்த கோட்டைக்கு போகிறதுக்கு சாவி வேணும். அந்த சாவி ஜீவகாருண்யத்தினால தான் கிடைக்கும், இல்லாட்டி சாவியும் கிடைக்காது, திறக்கவும் முடியாதுன்ட்டார் இல்லைங்களா? அப்போ மோட்ச வீட்டின் திறவுகோள் பெறுவதற்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா திறவுகோள் கையிலுக்கு எப்படி வரும்? உடனே வந்துடுமா? அங்கே ஒரு மாற்றம் நடக்குது. அங்கே என்ன நடக்குது? ஒரு மாற்றம் அங்கே நடக்குது. இருப்பவர்கள் இங்கே தர்மசாலையிலே கொண்டு போய் கொட்டுகிறார்கள், இல்லாதவர்கள் வந்து அங்கே சாப்பிட்றாங்க. அப்போது இல்லாதவனுடைய வயிறு என்ன நடக்குது? அங்கே பசி என்ற கொடுமை, பசி என்ற நோய் அதை பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது அவனுடைய வயிறு. அதுக்கு பேர் என்ன? பசிப்பிணின்னு வள்ளலார் பேர் வச்சார். அதுக்கு என்ன பேர்? பிணி. பசின்னு கூட வைக்கல, அதுக்கு பேர் பசிப்பிணி. இந்த பசிப்பிணி என்ற ஒரு நோயை தீர்ப்பதற்கு, விளக்குவதற்கு எது தேவை? தர்மசாலை தேவை. நீ ஒருத்தர்கிட்ட போய் பசி எடுத்து சோறு போடனா கூட திட்டுவான். ஏன்னா உடம்பு இப்படி வச்சுட்டு இருக்கிற, போய் உடைச்சி சாப்பிடக்கூடாதா, நீ வந்து கையேந்திரன்னுவான். அப்படி சொல்கிறாங்க இல்லை? ஒருத்தன் கையை ஏந்தினானவே அவன் தன்னைத்தானே தாழ்த்து கொள்ளுகிறான்னு அர்த்தம். சாதாரணமாக ஒருத்தன் போய் கையேந்த முடியாது சார், புரியுதுங்களா? அப்போ அவ்வளோ அவ்வளோ வருத்தமும் வேதனையும் துன்பமும் துயரமும் அச்சமும் பயமும் இருந்தால்தான் ஒருத்தன் இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்துவான். இருக்கிறவன் போய் கையேந்துவானா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நீ வாட்ட சாட்டமாக இருக்கிற, உடைச்சி சாப்பிடக்கூடாதா, நீ வந்து இங்கே சோறு கேட்க வந்துட்டேன்னுவான். இதுக்காக வள்ளலார் என்ன பண்ணார்? நீ யாரையும் போய் கேட்காத, நீ சோறு போடணும், இன்னொருத்தர் வீட்டில் போய் கையேந்தாத. இன்றைக்கி எங்கேயுமே பிச்சை எடுக்கிற வேலை இல்லை. பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் எழுந்துச்சோடனே பிச்சைக்காரன் வந்து வீட்டில் நிற்பான். அம்மா ஏதாவது பழைய சோறு இருந்தால் கொடுன்னுவான். இன்றைக்கி பழைய சோறு நீ எது மாதிரி கொடுத்தீங்க, நீயே தின்னுட்டு போ, பழைய சோறு தின்னதுக்காக நான் வந்திருக்கிறேன்னு பிடிச்சி வாங்குவான்னு வாங்குவான். புரியுதுங்களா? அது காலம் மாறி போச்சு. அன்றைக்கி பழைய சோத்து கஞ்சிக்கு வீடு வீடாக அலைந்த காலம் உண்டு. ஆனால் வள்ளலார் வந்து இந்த ரோட்டியே மாற்றினார் சார். உலகம் எந்த ஞானியும் மாற்றலை. நீ யார் இடத்துல போய் பிச்சை கேட்காத. நான் தர்மசாலை ஏற்படுத்தியிருக்கேன், சங்கங்கள்லாம் சொல்லி வச்சுருக்கேன். ஒரு சங்கத்தில் சோறு போடுவாங்க. நீ அங்கே போனால் ஏன் பிச்சை எடுக்க வந்த கேட்குற, சோறு போட வந்த கேட்க மாட்டான். நீ உரிமையோடு போய் சாப்பிட்டு வரலாம். அதனால் நீ யார் வீட்டில் போய் பிச்சை கேட்காத, தனி மனிதன்கிட்ட போய் கையாந்தாத. கூப்பிட்டு எப்படி கொண்டு வர பாருங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த காலத்தில் அவருக்கு 6 வயசு இருக்கும்போதே வள்ளலார் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? என்று நான் ஒருவருடன் என்று கேளாத இயல்பும், என்னிட ஒருவர் ஈதிட என்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும். சொல்றாரா? உலகில் சி என்று பேய் என்று பிறதமை தீங்கு சொல்லாத தெளிவும் கொடுத்து திருவடிக்கு ஆளாக்குவார். அப்போ வள்ளல் பெருமான் என்ன பண்றாருங்க?
நீ யாரடி போய் பிச்சை எடுக்காதப்பா, நீ இறைவனுடைய குழந்தை. நீ உனக்காக தமிழ்நாடு பூரா சங்கர ஆரம்பிச்சிருக்காங்க, தமிழ்நாடு பூரா சோறு போடுறாங்க, எங்கே போனாலும் சாப்பாடு உண்டு, யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முதல் வித்திட்ட இடம்தான் வடலூர். உலகத்தையே மாற்றினார். பசிப்பினி என்பது இந்த உலகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த உயர்ந்த அறிவுள்ள மனிதன் பசியினால் வாடி வருந்தி சாகக்கூடாது. பட்டினி உற்றோர் பசித்தனர் என்று ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உலம் பகீர் என நடுக்குற்றேனார். என்ன வார்த்தை! பசின்னு போய் வேற வீட்டில் போய் கையேந்திட்டானா அவருடைய நெஞ்ச கலங்கும், பதறுமா. பட்டினி உற்றோர் பசித்தரர் என்று ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உலம் பகீர் என நடுக்குற்றேன். எந்த ஞானியா சொல்லியிருக்கார் அப்படி? முதல் இந்த உலகத்தில் வறுமையில் வாடக்கூடிய மனித சமுதாயம் இருக்கிறது. ஏற்ற தாழ்வுற்ற சமுதாயம் ஓங்கி நின்று கொண்டிருக்கிறது. சாதாரண மக்களை அவருடைய உழைப்பை உறிஞ்சி அவன் தனவனவங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ராஜாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எஜமானர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மந்திரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மகான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் பிறருடைய உழைப்பை உறிந்து சாப்பிடக்கூடிய மக்கள். ஆதலால் முதலிலே இந்த உலக மக்களுக்கு இறைவனுடைய அருளை பெற வேண்டுமானால் வழி தேவை, நேர் வழி தேவை, தனி வழி தேவை. அந்த வழிதான் தர்மச்சாலை வழி. இந்த தர்மச்சாலையிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு வள்ளலார் சொல்லுகிறார், இங்கே வருபவர்கள் அவரவர்களால் முடிந்த உதவியை செய்து அதனால் வரக்கூடிய ஆன்ம லாபத்தை பாகம் செய்து கொள்ளுங்கன்னு எழுதுகிறார். ஒருத்தருக்கு கொடுக்க போறதில்ல, அது பாகம். அவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கிறார். அப்ப எப்படி இது கிடைக்குது என்றால், இல்லாதவன் இங்க வந்து சாப்பிட்றான். சாப்பிடும்போது அங்கே என்ன நடக்குது? அங்கே பசி பிணி போக்கப்படுது. பசி என்ற பிணி அங்கே என்ன பண்ணுது? நீங்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். பசியினால் இந்த உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு எழுதியிருப்பார். ஒரு மனிதனுக்கு பசி வருகின்ற பொழுது இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் எந்த வகையான மாற்றங்களால் துடித்து அலைந்து துன்புறுகின்றன. அது பசி கிடைத்தவுடன், பசிப்பிணி நீங்கியவுடன், சோறு புள்ள ஏதோ ஒரு உணவு கொடுத்தவுடன் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய தத்துவங்களெல்லாம் எப்படி தடைத்து மேலிட்டு அகக்கலையும் புறக்கலையும் அப்படியே தளர்ந்து ஒளி வீசுன்ற இந்த உடம்பினுடைய அத்தனை அணுக்களும் மகிழ்ச்சி அடைகின்றது. பசி வருகின்ற பொழுது அத்தனை அணுக்களும் சோர்வடைகின்றன. சோர்வடைகின்ற அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்கள் பசியை நிவர்த்தி செய்கின்ற பொழுது அந்த அணுக்கள் மலர்ச்சி அடைகின்றது. என்ன அடைகின்றது? மலர்ச்சி அடைகின்றது, மகிழ்ச்சி அடைகின்றது. மலர்ச்சி மட்டுமல்ல, மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த மகிழ்ச்சி என்ற எண்ணம் துளிர்விடுகின்ற பொழுது அதனுடைய உள்ளே இருந்து வரக்கூடிய என்னது? ஆன்ம சக்தி கலைகள். பேர் என்ன? ஆன்ம சக்தி கலைகள் அப்படியே வெளியே வருகின்றார். ஆற்றல் அது ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன். அது சாதாரணமாக தெரியாது, மின் அலைகள் போல நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ஆன்ம சக்தி கலைகள் விரிந்து விரும்பி எங்க போகுதான்? யார் யார் அதுக்கு உதவி செய்தார்களோ அவருடைய ஆன்மாவோட போய் ஸ்டோர் ஆகுது. நல்லா புரிஞ்சுங்க. யார் யார் அதுக்கு உதவி செய்தார்களோ அந்த உதவி செய்யக்கூடிய ஆன்மாக்களுக்கு இவனுடைய ஆன்ம கலைகளும் ஆன்ம மகிழ்ச்சியும் ஆன்ம நெகிழ்ச்சியும் ஆன்ம இன்பம் அடைகின்ற பொழுது அந்த வைப்ரேஷன், அந்த ஆற்றலானது அவர்களுக்கு யார் சோறு போட்டாங்களோ அத்தனை பேர்களுக்கு பிரித்து கொடுக்குறாரு ஆண்டவர். ஒரே இடத்துக்கு போகாது. இன்னைக்கு 1000 பேர் வந்துங்க போடுறாங்கன்னு வச்சுங்க, 1000 பேர் சாப்பிட்றாங்க. அப்போ எப்படி போவோம்? 1000 பேருக்கு 1000 விதமான மாற்றங்கள். கொஞ்சம் போட்டவங்களுக்கு கொஞ்சமாக, நிறைய போட்டவங்களுக்கு நிறைவாக, அது பிரிக்கும். அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். எப்படி ஒரு பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணால் டெபாசிட் தகுந்த வட்டி வரும் இல்லையா? நீங்கள் 1 கோடி பண்ணால் அதுக்கு தகுந்த வட்டி, 5 லட்ச ரூபா பண்ணால் அதுக்கு தகுந்த வட்டி, 10 லட்ச ரூபா பண்ணால் அதுக்கு தகுந்த வட்டி. அதுபோல் நீங்கள் செய்யக்கூடிய ஜீவகாருண்யத்திற்குண்டான வட்டி விகிதம் போல உங்களுடைய ஆன்ம சக்தி கலைகள் வெளிப்புறமாக வந்து விரிந்து
கொடுக்கக்கூடிய ஆன்மாவிலே போய் ஸ்டோர் ஆகின்ற பொழுது அவருடைய ஆன்மா மகிழ்ச்சி அடைகிறது, அவருடைய ஆன்மா நெகிழ்ச்சி அடைகிறது, அவருடைய ஆன்மா இன்பம் அடைகிறது. இதுக்கு பேர் தான் ஆன்ம இன்பம்னு பேர். ஆன்ம இன்பம் சாதாரணமாக கிடைக்காது. அதுக்கு பேர் ஆன்ம இன்ப லாபம்னு வள்ளலார் எழுதுறார். அதுக்கு பேர் என்ன? ஆன்ம இன்ப லாபம். இந்த ஆன்ம இன்ப லாபம் அடைவதற்காகத்தான் உங்களுக்கு நேர் வழியை நான் காட்டினேன், அதற்கு சிலை வழிபாடு அல்ல. நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும். நீங்கள் சிலை வழிபாட்டிற்கு சென்றால் ஆன்ம லாபம் ஒரு துளி கூட கிடைக்காது. சிலை வழிபாடுனா என்ன? குரு வழிபாடுனா என்ன? பக்தி. அதுக்கு பேர் என்ன? பக்தி. பக்தினால என்ன கிடைக்கும்? மன மகிழ்ச்சி, மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். ஜீவகாரணத்தினால் என்ன கிடைக்கும்? ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். புரியுதுங்களா? இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ மன மகிழ்ச்சி என்பது கோயில் விட்டு வெளியே வந்த உடனே ஆப்சென்ட் ஆகிடும், வீட்டுக்கு போன உடனே ஆப்சென்ட் ஆகிடும். ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம் அது அப்படியே ஸ்டோர் ஆகிடும். அது ஸ்டோர் ஆகிடுமா தவிர அழியாது. அது ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்ட மாதிரி. அதனால தான் வள்ளலாருங்க சொன்னார், வழிபாடு என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வழிபாடு என்றால் என்ன? கோயிலுக்கு போய் அபிஷேக ஆராதனை பண்ணுறதா, அங்க பிரதட்சணை பண்ணுறதா, காவடி எடுத்து ஆடுறதா, வேல் குத்துறதா, சாமிக்கு படைக்கிறதா, இல்லை வேஷமாக சேலையோ இல்லை கலர் கலராக துணியோ துண்டோ அணிந்து கொண்டு வலம் வர்றதா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போய் ஏமாறாதீங்கன்ட்டார். அப்போ என்ன வழிபாடுன்னா என்ன? உயிர் இறக்கவே கடவுள் வழிபாடுன்னார். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை உலகத்திலே கிடையாது. வழிபாடு என்றால் ஜீவகாருண்யம் தான் கடவுள் வழிபாடு, உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு. இதை விட்டால் வேற வழிபாடு செய்தால் நீங்க ஜீரோ தான். அதுக்கு பேர் என்ன? அதனால எந்த ஆன்ம லாபம் கிடைக்காது, சாகரத்துக்கு தான் வழிகாட்டும். அப்ப இந்த ஆன்ம லாபத்தால் என்ன கிடைக்கிறது என்றால் என்ன கிடைக்குது? அருள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும், எடுத்தோடனே கிடைக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அருள் ஆன்மாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர். புரியுதுங்களா? நான் பல மீட்டிங்லையும் சொல்லியிருக்கேன். இறைவன் நம்மளை அனுப்புகின்ற பொழுது, ஆன்மாவை அனுப்புகின்ற பொழுது போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து அனுப்புகிறார், திரும்பி வர்றதுக்கு டிக்கெட் வாங்கி டிக்கெட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டார். அப்போ அந்த டிக்கெட் இருக்குது நம்மக்கிட்ட, அதை எடுக்கிறதுக்கு வழி தெரியல. நம்மகிட்டே இருக்குது, அது என்ன ஆச்சு? லாக் ஆகிடுச்சு. அதை லாக் பண்ணி வச்சாச்சு, அதை எடுக்க முடியல. அதை எடுத்தால் தான் இந்த எல்லையை விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போக முடியும். இல்லை என்றால் இந்த உலகத்துக்குள்ளேயே நீங்கள் பிறந்து பிறந்து இறந்து இறந்து ரொட்டீன் பர்த், ரொட்டீன் மரணம் இதான் நடக்கும். இறந்துக்கிட்டே இருக்கணும், பிறந்துக்கிட்டே இருக்கணும், இதான் வேறு வழியே கிடையாது. ஆனால் மனித கிடைப்பது கஷ்டம். ஏன்னா இப்போல்லாம் நம்ம உட்காந்துருக்கோன்னா இதெல்லாம் மனித தேகம். பல கோடி பிறவிகள் எடுத்து கிடைத்த ப்ரமோஷன் பர்த். உங்களுடைய உழைப்பினாலும் உங்களுடைய பிறவினுடைய பயனினாலும் கிடைத்த என்னது? மானிட பிறவி. இந்த மானிட பிறவி சாதாரணமாக கிடைத்தது அல்ல. பல கோடி பிறவிகள் எடுத்து இறுதியாக கிடைத்தது இந்த மானிட பிறவி. இந்த பிறவியை நீங்கள் ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. இந்த பிறவி தப்பினால் எப்பிறவி கிடைக்குமோ தெரியாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த பிறவியை நம்ம கையாளணும். என்ன சார், நாங்கள் இப்போ சன்மார்க்கத்தை இப்போ தான் வந்திருக்கோம், நானும் வயசாகிடுச்சு, ஐயாவுக்கு வயசாகிடுச்சு, இவருக்கு வயசாகிடுச்சு, இப்போ தான் நாங்கள் எல்லை கோட்டுக்குள்ளே வரோம், இனிமேல் நாங்கள் அருளை பெற்று நான் மரணமில்லா பெருவாழ் அடைஞ்சு இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? இந்த பிறவி எங்களுக்கு போனது தானே, மறுபடியும் எப்படி எங்களுக்கு இந்த பிறவி கிடைக்கும்? இதுதானே இறுதி பிறவின்னு சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல. ஆனால் இங்கே ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு நம்ம கொள்ளலை. இந்த எல்லை கோட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, எந்த எல்லைக்கோடு? சன்மார்க்க எல்லைக்கோடு.
சன்மார்க்க எல்லை கோட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இது என்ன பண்ணுங்கள அடுத்த பிறவி கீழ்பிறவிக்கு அனுப்பாது. இதுதான் சத்தியம். ஏன்னா அறியாமல் தெரியாமல் எல்லோரும் இந்த பிறவியில் பல மதங்கள், பழைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், ஜாதிகள், சமயங்கள், மதங்கள் எல்லாவற்றையும் கடைபிடித்து வந்து அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயத்தை மீண்டும் வள்ளலார் அழிய விட்டுருவாரா? அழிய விட மாட்டார். நீங்கள் இந்த எல்லைக்கோடிக்கு வந்துட்டீங்கன்னா இந்த பிறப்பில் நமக்கு 7 பிறப்பு சான்ஸ் கொடுக்குறாரு. நல்லா கவனிச்சுங்க. மனித பிறப்புக்கு எத்தனை பிறப்பு சான்ஸு? 7 பிறப்பு சான்ஸ் இருக்குது. எல்லோருக்கும் கல்லானாய் 7 பிறப்பும் தெய்யானாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடுன்னு முதல்ல பாடியிருக்காங்க. அந்த 7 பிறப்பில் இந்த பிறப்பு எந்த பிறப்புன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம உடம்பு இந்த பிறப்பில் எந்த பின்னமும் இல்லாமல் ஒரு மனித பிறப்புக்கு, ஒரு ஆண் பிறப்புக்கோ பெண் பிறப்புக்கோ எந்த பின்னம் இல்லாமல் கரெக்டான பிறப்பு கலப்பான உடம்பு இருந்தால், எந்த பின்னமும் இல்லாத உடம்பாக இருந்தால் இது 1வது பிறப்புன்னு கூட நீங்கள் நம்பலாம். உடல் வந்து மாற்றமடைந்து வேறு வெவ்வேறு பிறப்புகள்லாம் நம்ம பார்க்குறோமில்ல, அது மாதிரி பிறப்புகள் வரும்போது அது 2வது 3வது பிறப்பாக கூட இருக்கலாம். உடம்பில் இருந்து அதனால தான் வள்ளலார் எழுதுவார் விண்ணப்பத்தில், உடம்பில் எந்த பின்னமும் இல்லாது எனக்கு இந்த உடம்பில் எல்லா உறுப்புகளும் அமைத்து என்னை அனுப்பிய இறைவா உனக்கு எப்படி நான் நன்றி சொல்வேன்னு எழுதுவார். இந்த உடம்புல எந்த பின்னம் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு என்ன நல்ல கண்ணு, நல்ல காது, நல்ல மூக்கு, வாயு, உடம்பு, கை, கால், ஊனமில்லாத பிறப்பு அப்படி வச்சுங்க. எந்த விதமான ஊனமில்லாத ஒரு பிறப்பாக இருந்தால் 1வது பிறப்பு, இல்லாட்டி 2வது பிறப்பாக நினச்சிங்க. இன்னும் நமக்கு 5 பிறப்புக்கு சான்ஸ் இருக்குல்ல. 5 பிறப்பு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களாம் வீணாக விட்டுக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ நான்லாம் அதனால தான் தவிக்கிறேன். இப்போ எனக்கு உங்களை மாதிரி தான் எனக்கு என்னாச்சு, நரை, திரை, பிணி, மூப்பு வந்துருச்சு. எனக்கும் உங்களை மாதிரி வந்துருக்குல்ல, பேசத்தான் தெரிஞ்சிருக்குது. ஆனால் எனக்கு நரை, திரை, பிணி, மூப்பு மறைஞ்சிருக்கணுமில்ல, எனக்கு மறையிலையே. அப்போ எனக்கு இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் யார் என்பதை தெரிந்து கொண்டேன். இறைவனுடைய அருளை எப்படி பெற வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன். அதற்குண்டான வழி முறை எல்லாமே தெரிஞ்சுக்கிச்சு. ஆனால் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருந்தும் வாய்ப்பு இழந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்த பிறவிக்கு இதை தக்க வச்சுக்கிட்டாதான் அடுத்த பிறகு நம்ம கண்டினியூட்டி கிடைக்கும். தக்க வைக்கலன்னு வச்சுங்க ரொம்ப கஷ்டம். அப்போ தக்க வைக்கிறதுனா என்ன? வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்க நெறியை முழுமையாக கடைபிடிக்கணும். முழுமையாக கடைபிடிக்கணும். சுத்த சன்மார்க்க நெறியை முழுமையாக கடைபிடிக்கணும். அப்போ என்ன நெறி வள்ளலார் சொல்லியிருக்காரு? முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டியது கடவுள் ஒருவரே என்ற உணர்வு நமக்கு வரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கையாள வேண்டியது கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த இடத்திலிருந்து தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் வாழக்கூடிய வழியை கடைபிடிக்கணும். இன்னொரு கடவுள் இருக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் தடுமாறுறீங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்க ஐயா. இப்போ அந்த பெருமாள் கோயில் போகிறது, முருகன் கோயிலுக்கு போகிறது, திருச்செந்தூர் போகிறது, இது எல்லாமே தேவையற்ற செயல் தானா? அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு. அதாவது சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய, சாதாரண தடைன்னு சொல்ல, ஐயா வாங்க உள்ள வாங்க, சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகின்னு போட்டாரு. சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் எங்கள் மனத்தில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். வரணம், ஆசிரம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சொல்லிட்டாரா? அடுத்ததான் ரொம்ப ஸ்ட்ராங். என்ன? சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க அருள் செய்தல் வேண்டும். புரியுதுங்களா? அப்ப சுத்த சன்மார்க்கத்திற்கு எது தடைகளோ
அந்த தடைகளெல்லாம் நீக்காம நாம் அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னா இந்த பிறப்பு போனால் மறுபடியும் இந்த பிறப்பு கிடைப்பது என்பது உறுதியல்ல. தெரிய எழுதிட்டேன். அது உங்கள் இஷ்டம்தான். அது யாரும் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்ல போகிறதில்ல. நீங்கள் எதில் முயற்சி எடுக்க. நீங்கள் சார் இப்போ ஒரு பியூசி முடிச்சுட்டீங்க, காலேஜ் முடிச்சுட்டு இருப்பாடு, அடுத்த சப்ஜெக்ட் போகிறது உங்கள் விருப்பம் தானே. நீ கலெக்டர் ஆகலாம், இல்லை வக்கீல் ஆகலாம், இல்லை ஜட்ஜி ஆகலாம், இல்லையா, இல்லை மினிஸ்டர் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். நீங்கள் ஒரு எஸ்பி ஆகலாம், எந்த போஸ்ட் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். அது உங்களுடைய கையில் இருக்குது. அதை யாரும் உங்கள் அப்பா அம்மா கூட மாற்ற முடியாது. அதுபோல தான் வள்ளலார் உண்மையை எடுத்து சொல்லிட்டு தாங்க. கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதை தவிர ஆடாதீர், சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர்னாரு. நீங்கள் பொய்யுலகை நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெட்டியாக போயிடும். அது உங்கள் இஷ்டம் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. அது நாங்கள் இப்போ சொல்கிறவங்களோ இல்லை ஆண்டவரோ அதுக்கெல்லாம் தடை கிடையாது. நீங்கள் எந்த வழியில் போகிறீங்களோ அந்த வழியில் தான் உங்களுக்கு அதுக்குண்டான லாபம் கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் இப்போ நான் பல மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்கேன், என்னை விட தாடி விட்டவங்க இருக்காங்களா? நான் 25-30 வயசில் இவ்வளோ இருக்கும் தாடி. எனக்கு கருகருன்னு ஜடாமுடி விட்டுருப்பேன், நல்லா பட்டடிச்சிருப்பேன், நல்லா அழகாக ஒரு சந்தனம், விபூதி சந்தனம், அதுக்கு மேலே ஒரு குங்குமம் வச்சுருப்பேன். இந்த பட்டை அழியக்கூடாதுன்னு அதிலெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வச்சு குழப்பி அழகாக போட்டுருவேன். சாயந்தரம் அடி அது அழியக்கூடாது, வெறும் பூஜை வச்சா அழிஞ்சிடும் ஆச்சுங்களா. காவி கூட உடுத்திருக்கேன், கழுத்தில் உத்ராட்சி கூட போட்டிருக்கேன், எல்லாமே பண்ணவன் நான். சபரிமலை கோயிலுக்கு 48 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கேன். பழனி முருகன் கோயிலுக்கு படிக்கட்டுது காவடி தூக்கிட்டு ஆடி போயிருக்கேன். எந்த கோயில் கிடைக்குது அங்கே கோயிலெலாம் அங்கே பிரச்சனை பண்ணியிருக்கேன். கண்மூடித்தனமாக தான். ஆனால் திருவருட்பாவை நான் படித்து விட்ட பிறகுதான் தெரிந்தது, எனக்கு அப்பொழுது அற்ப அறிவாக இருந்தது. இப்பொழுது ஆண்டவர் என்னை ஏறா நிலவை ஏற்றிருக்கிறார். போன வாரம் கூட சொன்னேன், அதையும் சொல்லிட்டு இருந்தா சங்கடமாக இருக்கும். ஈரோடு மீட்டிங்கில் நான் ஒரு பயங்கரமான ட்ரிங்கர், புரியுங்களா? ஸ்மோக்கிங் நம்மளை மாதிரி யாராலையும் குடிக்க முடியாது. எல்லாமே சேஞ்ச் ஆகிய ஒரு உண்மை தெரிகின்ற பொழுது பொய்களை தூக்கி எறிவது தானே மனித இயல்பு. உண்மை தெரியாதவர்களை நீ குற்றம் செய்து கொண்டிருந்தாய், உண்மை செய்துவிட்டு தெரிந்து விட்ட பிறகு குற்றம் செய்தால் நீ மனித பிறப்புகள் ஆக்கில்லன்னு அர்த்தம். அதனால்தான் ஆண்டவர் வள்ளலார் சொல்றாரு, மனிதனுக்கு கிடைத்தது என்ன பிறகு? உயர்ந்த அறிவு பெற்ற மனித தேகம் படைத்த நம்மவர்களே. இறைவன் நமக்கு எவ்வளவு பெரிய அறிவை கொடுத்திருக்கிறார். உயர்ந்த அறிவு, சாதாரண அறிவு கிடையாது. அந்த உயர்ந்த அறிவு எதற்கு பயன்பட வேண்டும்? இறைவனுடைய அருளை பெறுவதற்கு பயன்பட வேண்டும். நாம் எல்லாம் என்ன லாபம் அடைய வேண்டும்? ஆன்ம லாபம் அடைய வேண்டும். ஆன்ம லாபத்தினால் கிடைக்கக்கூடியது என்ன? மரணமில்லாத பெருவாழ்வு. சாதாரண வாழ்வு அல்ல. மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்றால் அது சன்மார்க்கத்தில் மட்டும்தான் உண்டு, வேற மார்க்கத்தில் கிடையாது. அதனால்தான் மரணமில்லா பெருவாழ்வில் வாஞ்சிடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையில் சிற்றபையில் புகுந்தருணம் இதுவே. இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியல, நான் எப்படி நான் உங்ககிட்ட பேசுவது? நான் என்னுடைய வாழ்க்கையை நான் கடைபிடிக்கவில்லை என்றால் நான் ஒரு முட்டாள் அல்லவா? உங்களிடத்தில் நான் பேசுவேன்னா நான் என்னுடைய பழக்க வழக்கத்தை மாற்றாமல் நான் பேசினா என்னை விட முட்டாள் உலகத்திலே கிடையாது. வள்ளலார் சொன்ன அந்த ஜாதி சமய மத குப்பைகளை தூக்கி அப்பால எறியணும். ஜாதி சமய குப்பைகளை தவிர்த்தேனார். குப்பன்றார் வள்ளலார். இன்னும் நம்மளால ஜாதி விட முடியுதா? சமயத்தை விட முடியுதா? மதத்தை விட முடியுதா? ஜாதியும் மதமும் சமயமும் பொய். அடுத்த திருத்தமா சொல்றாருல, ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணேனில் அழிதல் நரகவே. அப்ப என்ன பண்ணோம்? நீதியிலே சன்மார்க்க நெறிதலிலே
நிறுத்தமுடும் தனித்தலைவர் ஒருத்தர். அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையனர். எவ்வளவு அழுவா அற்புதமா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இது மாதிரி சொல்லி கொடுக்குற ஞானி உலகத்துல யாரும் இருந்தாங்க? ஏன்னா எல்லோரும் என்னுடைய ஆன்மனைய உடன்பிறப்புகள். இறைவன் வந்து வள்ளலாரை கூப்பிடாரு, அருளை புல் லோடு பண்ணிட்டார். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகன்ற முத்தேக சித்தி பெற்று மனித உருவத்தில் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். தேக முத்தேக சித்தி உங்கள் பார்வைக்கு மனித தேகம் உலகத்திலே கிடையாது. அவனுக்கு அந்த சித்தி கிடைச்சோடனே எங்கே ஓடி போயிடுவான். 600 சித்துகள் 64 கோடினர். எத்தனை கோடி சித்துகள்? 647 கோடி சித்துகள் இருக்கின்றார். இத்தனையும் கைவர பெற்றவர் வள்ளலார். ஆனா ஒரு சித்துக்குள்ள கூட துஷ்பிரயோகம் பண்ணாதவர். சித்தி விழாக திருமாளிகை இத்தனை கோடி சித்துக்களை பெற்று ஊன உடம்பை ஒளி உடமாக மாற்றி மனித தேகத்தில் நமக்காக நின்று கொண்டு உரையாற்றினார் வள்ளலார். அவர் தேகம் ஒளி தேகம், முத்தேக சித்தி பெற்ற வள்ளலார் நமக்காக மனித தேகத்தில் இருந்து கொண்டு நமக்கு உபதேசம் பண்றார். கடைசியில லாஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஆண்டவர் வந்து சித்தி விழாக திருமாளிகள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். வள்ளலார் வெளியில் வந்து மக்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் வெயிட்டிங் பண்ண வச்சு ஒரே ஒரு உலகத்தில் ஞானி வள்ளலார் மட்டும்தான். எந்த ஞானி ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சது கிடையாது. சொல்றாருங்க, இதுவரையில் இருந்தது போல் இனியும் நீங்கள் வீண்காலம் கணிக்காதீர்கள். ஆண்டவர் என்னை அழைக்கிறார். ஆண்டவர் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார். இதுவரையில் நான் சொல்லிக் கொண்டு வந்தேன், கேட்பவர் யாரும் இல்லை. வேலாயுத முதலியாரும் கைவிட்டு விட்டார்னு எழுதுறாரு. வேலாயுத முதலியார் யாரு? அணுக்க தொண்டர்ல பன்மொழி புலவர். வள்ளலார் அவருக்கு பெயர் சூட்டார். என்ன பெயர்? உபய கலாநிதி பெரும்புலவர் என்ற பெயர் அவருக்கு. ஆனா அப்படிப்பட்டவர் உத்ராட்சி கட்டை போட்டுக்கிட்டு தான் வாழ்ந்தாரை தவிர வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. நமக்கு தெரிஞ்சது கூட அவருக்கு தெரியல சார். அந்த இடத்தில் சொல்லுகிறார், சித்தி விழாக திருமாளிகளே, நீங்கள் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள். நான் உள்ளே போய் 10-15 தினம் இருக்க போகிறேன். பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். அப்படி திறந்து பார்க்க நேர்ந்தால் வெறு வீடாகத்தான் இருக்கும். ஆண்டவர் என்னை காட்டிக் கொடுக்க மாட்டார் எழுதுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தம்பி கூட அந்த கேள்வி கேட்டுச்சு. சித்தி விழாக திருமாளிகளோ ஆண்டவர் இவரை போய் மெர்ஜ் ஆயிட்டார். இவங்க அவசரப்பட்டு கதவை திறந்து உள்ள பார்க்குறாங்க. வள்ளலார் போனாலும் போய் பார்க்கலான்னு போனா வெறு வீடாகத்தான் இருக்கும். ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அங்கே தான் இருக்கேன், உங்களுக்கு தெரிய மாட்டேன். ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார். ஏன்னா சுத்த பிரேம தேகம், ஞான தேகம். ஞான தேகம் கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஞான தேகம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் வள்ளலார் சொல்வார், ஏகா அநேகா எழிற்பொதுவில் வாழ் ஞான தேகா கதவை திற. இறைவனுக்கு தான் ஞான தேகம். அந்த இறைவனுக்கு கிடைத்த ஞான தேகம் வள்ளலார் கிடைச்சாச்சு. அப்போ இறைவனுக்கும் ஞான தேகம், வள்ளலாருக்கும் ஞான தேகம் ஒன்றொன்று மெர்ஜ் ஆயிடுச்சு. இதைத்தான் வள்ளலார் சொல்றார் சித்தி விழாக திருமாளிகளை. நீங்க என்ன பண்ண இது வரையும்? நான் பாடிய 28 பாடல்களை அங்கே வந்து அட்வைஸ் பண்றார், அண்டர்ஸ்டாண்டிங் பண்றார். ஞான சரி என்ற 28 பாடல்களை கண்டுள்ளபடி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கன்னு எழுதுறார். ஞான சரிகளை எத்தனை பாட்டு? 28 பாடல்களை மட்டும் அங்கே நோட் பண்றாரு. ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இது நான் சொல்லல, யார் சொல்றது? சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இலதெனில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருஜோதி எழுதுகின்ற தினமாம் இனி வரும் தினங்களெல்லாம் இன்பமுறு தினங்கள். சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எல்லா உலகும் தூய்மையுறும், நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருட் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. இப்ப யாருக்கிட்ட இருக்குது செங்கோல்? வள்ளல் பெருமாட்ட கொடுத்தாச்சு. எல்லா உலகமும் என் கையில் இட்டார்.
எல்லா உயிரும் என்னுயிர், எல்லா உலகமும் என் உலகம், எல்லா உயிர்களும் என்னுயிர், எல்லா அணுக்களும் என்ன அணுக்கள் தான். அதனால் நம்ம யாரை பிடிக்கணும்? இப்போ இங்கே தான் வந்து பிரச்சனை வருது, இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதாவது சன்மார்க்க சங்கத்துக்கு அது ஒரு பாடலே போட்டார் வள்ளலார். சன்மார்க்க சங்கத்தி சிற்றடியே உமது தாழ் வணங்கி சாற்றுகின்றேன், தெய்வனோடும் கேட்பி, என் மார்க்கத்தில் என உமக்குள் ஒருவன் என கொள்வி. அப்புறம் அடுத்தவர் என்ன? எல்லாம் செய்வல்ல நமது இறைவனையே தொழுவி, புன்மார்க்கத்தவர் போலே வேறு சில புகன்றே புந்தி மயக்கடையாதி, பூரண மெய்ச்சுகமாய் தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே, தன்னானை என்னானை சார்ந்து அறிவின் ஈண்டை. இந்த பாடலை படிச்சுட்டா இன்னொரு தெய்வத்தை வணங்கலான்ற என்ன வருமா? இதில் இன்னும் ஒரு உண்மைன்னா, நீங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கிட்டா கடவுள் வள்ளலார் அங்கே இருக்கார். நீ வள்ளலார் படத்தை தனியாக போய் ஒரு படத்தை போட்டு வணங்கினீங்கன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அங்கே இல்லை. இதை புரிஞ்சுக்கும் போது எல்லா இடத்துல அப்படி தான் இருக்குது. நிறைய இடத்துல நீங்கள் ஒரு ஜோதி வழிபட்டீங்கன்னா ஜோதிக்குள்ளே வள்ளலார் இருக்கார், ஆண்டவர் இருக்கார் சார். நீங்கள் தனியாக வந்து ஒரு வள்ளலாருடைய படத்தை பிரேம் போட்டு வழிபட்டீங்கன்னா அங்கே ஜோதியும் இல்லை, ஆண்டவர் இல்லை. அது நீங்கள் போட்ட பிரேம். அதுக்கு தான் வள்ளலார் ஒரு விளக்கம் சொல்கிறாரு, ஏன் ஜோதி வணங்கணும், ஜோதி வணங்குறதுக்கு உண்டான அதுக்கு உபமானம் என்ன அப்படின்றது வள்ளலார் தெளிவாக சொல்கிறாரு. இவங்க ஜோதி வச்சிருக்கேன்னா இந்த ஜோதிக்கு நான் மாலை கூட போட சொல்ல மாட்டேன். பாருங்க, பெருமாள் வந்து நம்ம ஒரு பெருஞ்சோதி ஆண்டவரா பார்க்கறதுனா அவரு தப்பு இல்லை, தப்பு இல்லை. அதாவது இதுக்கு முக்கியமாக நமக்கு வேண்டியது தெளிவு தான் வேணும். நீங்கள் இந்த கன்ஃபியூஷனுக்கே போகாதீங்க. அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இதை வள்ளலார் ஏன் ஜோதி வழிபாடு சொல்கிறாரு? ஜோதிக்கு வந்து வந்து ஒரு ஒரு தெளிவு வந்து ஒரு அழகாக கொடுக்குறாரு நமக்கு. நம்ம உடம்பு வந்து நாளாக பிரித்தாரா? அப்போ உடம்பை எப்படி பிரிக்கிறாரு? உடம்புக்கும் தீபத்துக்கும் நமக்கு ஈக்குவல் பண்ணுறாரு. அப்போ அங்கே என்ன இருக்குது? அகல் இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது? திரி இருக்குது, அதுக்கு மேலே என்ன இருக்குது? பிரகாசம் இருக்குது, ஒளி பிரகாசம் இருக்கா? அப்போ இந்த நாலும் சேர்ந்தது தானே ஒளி. அப்போ நம்ம உடம்புல என்ன சொல்கிறாரு? அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன், புறம் என்பது கரணங்கள், புறப்புறம் என்பது இந்திரியங்கள். அதே மாதிரி அண்டத்தில் என்ன சொல்கிறாரு? அகம் என்பது அக்கினி, அகப்புறம் என்பது சூரியன், புறம் என்பது சந்திரன், புறப்புறம் என்பது நட்சத்திரங்கள். 4 ஒளியை காட்டுறாரா? அப்போ உடம்புக்குள்ள 4 இந்திரியங்கள், கரணன், ஜீவன், ஆன்மானாலும் இந்திரியங்களை எதை குறிக்கிறார்னா ஒளிய. இந்திரியங்களில் இருப்பது கண் என்பது ஒளி, மனம் என்பது ஒளி, ஜீவன் என்பது ஒளி, ஆன்மா என்பது ஒளி, ஆண்டவர் என்பது ஒளி. எல்லாம் ஒன்றோடொன்று ஒளிதான் இணைக்கப்படுதே தவிர அங்கே உருவங்கள் இணைக்கப்படவில்லை. அதனால்தான் வள்ளலாறு அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் ஒரு உமானத்தை சொல்லி இதை புரிய வைக்கிறார். புரியுதுங்களா? அப்போ நம்ம போடுறது தானே பிரேமு. இப்போ ஒரு போட்டோ, என் போட்டோ வச்சு நீ கும்பிட்றீங்கன்னா நான் ஒரு எனக்கு இப்போ நிறைய பேர் சில அப்பாவிகள் பாவம் என் காலில் வந்து விழுவாங்க. ஏதோ நான் பெரிய வள்ளலார் மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிட்டு. தப்பு அது. என் காலில் ஏன் விழுற? இங்கே ஆண்டவர் காலில் விழுங்க. புரியுதுங்களா? வள்ளலார் அதுக்கு ஒரு ஒரு கட்டுரையை போட்டிருக்காரு. பெரியவர் காலில் சிறியவர் விழுவதற்கும் சிறியவர் காலில் பெரியவர் விழுவதற்கும் என்ன வித்தியாசம்னு எழுதுறாரு. புரியுதுங்களா? அதே நேரத்தில் யாருடைய காலிலையும் உங்களுடைய சிரசு போய் அடமானம் வைக்காதீங்க. ஆண்டவர் இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு கொண்டு போய் இன்னொருத்தர் பாதத்தில் கொண்டு வைக்கலாமா? உங்களுக்கு உச்சியில். அதனால தான் மேல் நோக்கி இருக்குது. போன வாரம் கூட எழுத, தீபம் என்பது மேல் நோக்கி செல்வது. நான் கட்டுரையில் போட்டிருந்தேன். தீபம் என்பது எங்கே கீழ் நோக்காதது, மேல் நோக்குவது. சன்மார்க்கம் என்பது மேலேறு வீதி, மற்ற வீதிகள் எல்லாம் கீழ்ச்செல்லு வீதி. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கடவுளை ஒளியாக வழிபாடு செய்ய வேண்டும். அந்த ஒளிதான் நம்மிடம் இருக்கிறது, ஒளி ஜோதியிடம் இருக்கிறது. அதே நேரத்தில் இறைவனுடைய ரூபமும் ஒளி ரூபந்தான். அன்பர் கூட சொன்னாங்க, நிறைய பேர் வந்து பிரம்மம் பிரம்மன்னு வள்ளலார் கூட பிரம்மத்தை பற்றி, அதாவது கடவுளுக்கு உருவம் இருக்குல்ல இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டால் நிறைய பேர் உருவம் இல்லைன்னுவாங்க. அதே தப்பு. கடவுளுக்கு உருவம் இருக்கிறது, அதுதான் ஒளி உருவம்.
வள்ளலார் தெளிவாக எடுத்துறாங்க. ஆயிரக்கணக்கான பாடல்கள் அத்தாரிட்டி. உருவம் இல்லாத எதுவுமே ஒளி இல்லைன்னா எப்படி சார் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும்? அது உருவம் தானே. நீ இந்த உருவம் ஜட உருவம், அது இயக்க உருவம் பிரகாசம், இது பிரகாசம் இல்லாதது. அப்போ ஆண்டவருக்கு பேர் அருள் உருவம். அதுக்கு பேர் என்ன? அருள் உருவம்னு பேர். வரல ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு என்ன உருவம்? அருள் உருவம். மாற்று குறையாத பசும்பொன்னு. அதுக்கு பேர் என்ன? மாற்று குறையாத பசும்பொன். பொன்னுடம் எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுலம் கலந்த எந்த நீ அன்பே. அதெல்லாம் படிக்கிறீங்களே. பொன்னுடம்புன்னா சாதாரண நம்ம போட்டுக்கிறோம் அந்த தங்கம் இல்லை, அது மாற்று குறையாத பசும்பொன். அதை உருக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, அது தன்மை மாறாது. அதனால தான் வள்ளலார் சொல்வார், ஒன்று மலார் இரண்டு மலார் ஒன்றிரண்டு மானார், அன்று முலார் இன்று முலார் என்று முலார், தமக்கோர் ஆதியிலார் அந்தமிலார் அருட்பெருஞ்சோதியினார் என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். யாவும் உலார் யாவும் அலார் யாவும் ஒன்றொரு தாமாகின் என்றார் திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். ஒன்று தான் சொன்னாரு. ரெண்டு கடவுள் எங்கேயா வள்ளலார் சொல்லியிருக்காரா? அதுக்கு உதாரணம் சொல்லாரு வள்ளலாரு. உருவராகியும் அருவராகியும் கடவுள் ஒருவரே உலார் கண்டறிவினோ உலகிலி. நீ ஒருவரே என்றும் இருவரே என்றும் ஐவரே என்றும் உரைத்து உணர்வதென் உயிர்க்கு உடம்பிற்கு உயிர் இரண்டு மூன்று எனலாமோ? ஏண்டா உன்னுடைய உடம்புல உயிர் ரெண்டு உயிர் மூணு உயிருக்குன்னு சொன்னா நம்புவியா? அது மாதிரி கடவுள் ஒரு கடவுள் ரெண்டு கடவுள் மூணு கடவுள் சொல்ல நம்பலாமா? எவ்வளவு அழகா பாடல் சொல்றாரு. உடம்பிற்கு உயிர் இரண்டு மூன்று எனலாமோ? உன்னுடைய உடம்புல இரண்டு உயிர் இருக்கு மூணு உயிருக்கு சொன்னா எவனா நம்புவானா? அதுபோல கடவுள் ஒருவரை தவிர இன்னொருவர் இருக்கிறார் என்றால் அது தத்துவமே தவிர உண்மை அல்ல. அதனால்தான் வள்ளலார் இதுக்கு பேர் வச்சார். கடவுளுக்கு என்ன பேர் வச்சாரு? இயற்கை உண்மை வடிவினர், இயற்கை விளக்க வடிவினர், இயற்கை இன்ப வடிவினர். அது மூணு என்ன இருக்குது? அந்த ஒளிக்குள்ள இருக்கு. அதனால்தான் இயற்கை இன்பம், இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். நீங்கள் இப்பொழுது பார்க்க போகக்கூடிய ஜோதி இயற்கை விளக்கம், உயர்மை அல்ல. புரியுதுங்களா? நீங்க பார்க்க போற ஜோதி என்னது? இயற்கை விளக்கமே தவிர இயற்கை உண்மை அல்ல. இயற்கை விளக்கம் என்பதுதான் நான் பார்க்கக்கூடியது புறத்தோற்றம். இயற்கை உண்மை என்பது அகத்தோற்றம், ஆன்மாவை. அதனால தான் வள்ளலார் சொன்னார் ஞானசரியில் என்ன சொல்றாரு? நேராச்சு 7 மணி ஆச்சு. குறித்து உரைக்கின்றேன் இதனை கேள்வின் இங்கே வம்மின் கோணுவன குரங்காலே நாணுகின்ற உலகி வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதி. என்ன அடுத்தது? பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாது. அப்புறம் என்ன பண்ணணும்? செரித்திடு சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுவின் சித்தியலாம் இத்திரவே சத்தியம் சேர்ந்திடவே. நீ இதை துதிக்கக்கூடிய இடம் எது? சிற்றவை. அதனால்தான் கரண ஒழுக்கத்தில் என்ன சொன்னாரு? உங்கள் மனதை சிற்றவையின் கண் இடைவிடாது செலுத்துங்கன்னாரு. அதான் கரண ஒழுக்கத்தினுடைய முதல் பாடல், முதல் பகுதி. நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய மனதை எங்கே கொண்டு நிறுத்தணும்? புறத்தில் இருக்கக்கூடிய படத்திலேயோ உருவத்திலேயோ நிறுத்தக்கூடாது. கொண்டு போய் சிற்றவையில் ஆன்மா ஒன்று இருக்கு, ஒளி ஒன்று இருக்கு, அது இயங்கிக் கொண்டு இருக்கிறது, திரைகளால் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மறைப்பான திரைகளை நீங்கள் ஊர்ந்து 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 அது உள்ளே இருக்கு உள்ளே இருக்கு உள்ளே இருக்குன்னு நினைச்சு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது அந்த டச்சிங் தான் உங்களுக்கு சுத்த உஷ்ணமாக மாறும். அது நிறைய நம்ம பேசணும், அடுத்தாப்புல பேசலாம். அப்போது அந்த சுத்த உஷ்ணம் என்பது எப்படி உருவாகிறது என்பதை வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நேரம் காலம் கருதி அதிக நேரம் என்று பேசிவிட்டோம். இருப்பினும் அடுத்த மாதத்தில் தொடர்பு கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இங்கே வந்திருந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எல்லா வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ், அருளையும் கொடுத்து வாழ்வாங்க வாழ வைக்க வேண்டும் என்று வேண்டி விண்ணப்பம் செய்து உங்களுக்காக மீண்டும் மீண்டும் கடவுளை பிரார்த்தனை செய்து என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.